இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய கார்ல புரோட்டோகாலை எல்லாம் வயலேட் பண்ணிட்டு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு போனாரு. அப்ப அது என்ன சொல்வீங்க? அதனால தான் நான் சொன்னேன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவரு அப்படின்னு. அவருக்கு நல்லா தெரியும் என்னைக்கும் நம்ம ஆட்சி வரப்போறது கிடையாது, எம்எல்ஏ ஜெயிக்க போறது கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் தனியா ஒரு படகு ஓட்டிட்டு இருப்பார். அந்த படகு நீங்க வேற யாராவது சேர்த்துனீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து மூழ்கிடும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவர்கள் இப்போ அவரை கட்டம் கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது. நீங்க வந்து ஏதோ பெருசா சாதிச்சீங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னு அந்த 21 ஆட்சியை பிடித்திருந்து அதுக்கப்புறம் 24 கூட்டணி ஒஞ்சு போயிருந்ததுன்னா அண்ணாமலையால தான் கூட்டணி ஒஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவரால தான் கூட்டணி உடைந்து விட்டது. சரி, இப்போ நான் கேட்குறேன், தலைமைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ வந்து டெல்லி தலைமை ஒத்துக்கிட்டு தானே கூட்டணி உடைஞ்சது? ஏன் இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்தோ இல்லை மற்ற ஸ்டேட் போலீஸோ ஒருத்தரை விசாரிக்கிறாங்க, அவங்க ஃபோனை எடுக்கிறதே இல்லையா? இது மாதிரி எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ மட்டும் சொல்றாங்க இடி வந்து ஃபோனை கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. விசாரணைனா எல்லாம் தான் விசாரணை பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் போலீஸுக்கு மட்டும் ஒருவேளை இடிக்கு வந்து அந்த ஃபோனெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னா அதை கோட் பண்ணுங்க. உங்களுக்காக வேணும்னா கட்சி கட்டுப்பாடு. அண்ணாமலைக்கு மட்டும்தான் எல்லா கட்டுப்பாடும், மற்றவங்களுக்குலாம் அந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. தலைவர் பதவியில் இருந்தால் அவர் வந்து அப்படியே கட்டுப்பட்டு இருக்கணும். மற்றவங்கலாம் என்ன ஒன்றா கேள்வி கேட்பாங்க. கவர்னர் பதவியில் இருந்துட்டு ராஜினாமா போட்டு கபால் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும். தலைமை ஒருத்தர தலைவர்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நீங்க அதை ஏத்துக்கின்னு அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதை விட்டுட்டு அவர் ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இவங்க தனியா வந்து ஒரு அரசியல் நடத்துறது, அதுல சில பிரச்சனைகள், அங்கேருந்து அவர் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்காகவே எல்லோல வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? குறியீடு தான் சார், எல்லாமே எல்லோ தான். சார், தமிழ்நாட்டில் வந்து எல்லா சைடும் இடி ரைடு போயிட்டு இருக்கு சார். அமைச்சர் கே நேரோட பையன் வீட்டில் ரைடு, அவரோட தம்பி வீட்டில் ரைடு, அவர் வீட்டில் ரைடு, எல்லாம் ரைடாக போயிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குதுங்க இடி ரைடு? இல்லை, புதுசாக அந்த வாக்கியங்கள் வார்த்தைகள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து போலீஸு கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவரை அழைத்து சென்றனர், அப்புறம் திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டனர், இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இடி ரைடை பற்றி யாராவது பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவே 2013 ஏதோ கொடுத்த கம்ப்ளைண்ட் போல் இருக்குது. 13னா 14, 15, 16, 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வேலூர் இடைத்தேர்தல், அப்போ பாராளுமன்ற தேர்தல், அப்போ வந்து ஒரு ரெய்டு நடந்தது. இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னாடி சம்மன்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்து யாரும் பயப்படுற மாதிரி இல்லை. அடி தமாஷா, ஓ இடி ரைடா அப்படின்னு சும்மா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போடலாம். அப்புறம் அந்த கட்சி தலைவருக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக நிர்வாகிகள்லாம் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கலாம். பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவாளர்கள். சரி, இதை நீங்கள் சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, இடியோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே குறைஞ்சிட்டே வருது அரசியல் களத்தில். இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ தோனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்திருந்த வரைக்கும் அவர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார். இன்னைக்கு அவர் வந்தும் ஜெயிக்கலை. இது போன நேற்றுக்கு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் அதே மாதிரி தான். அந்த கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு இதில் அவுட் ஆகிட்டார். டீமும் தோற்று போயிடுச்சு. இனிமே வந்து யாராவது தோனின்னு கற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அங்கே ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஹா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இடி ரைடு அப்படின்னா ஒரு காலத்தில் பயமாக இருந்தது. இப்போல்லாம் ஓ இடியா, நாளைக்கு எங்கே போகிறாங்களாம், இப்படி தான் ஆகிப்போச்சு. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யும்னா மழை காலத்தில் மழை தான் பெய்யும். என்னப்பா இவங்க சொன்னால் மட்டும் என்ன வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட போகிறோமா, வேலைக்கு போகிறோம் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ அந்த ஒரு பயம்ன்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இனிமேலாவது
நாங்கள் இடி மட்டும் இல்லை இடி அப்படின்னு ஏங்கினா மட்டும்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரெப்புடேஷன் அப்படின்றத காப்பாற்றலாம். இல்லாடா என்னப்பா ஒரு வாரமாச்சு ஒன்றுமே இடி ரைடை காணோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க. அந்த அளவு போயிடாதீங்க. சரி, இதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல ஒரு இடி ரெய்ட் நடத்துனாங்க. அதை பத்தி அதுக்கான மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போனாங்க. அங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான விமர்சனம் தான் உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி வச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இங்கே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் அதான் கேட்டாங்க. ஏங்க அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனோட போகிறீங்க அப்படின்னும் போது இங்கே எதுக்குங்க லிஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து இது மாதிரி சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு இன்னும் சில கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே அவங்க கேள்வி கேட்ட உடனே அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்து அங்கே வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ சம் அஃபிடவிட் ஏதோ சம்திங் சொன்னால் இப்போ விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போது அவங்க கேட்குறாங்க இதுனா பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக எதுக்காக அப்படின்னு. இப்போ கேள்வியே என்னன்னா, விசாரணை நடத்தவே கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கோர்ட்டில் கூடாது அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் அதுதான் போயிட்டுருக்கு. அந்த லைவ்லால பார்க்கும்போது தெரியுது. இது வந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மணி லாண்ட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரெடிகேட் அஃபென்ஸை இடி விசாரிக்கக்கூடாது, அதே மாதிரி மணி லாண்டரிங்கை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏஜென்சி விசாரிக்கக்கூடாது. க்ளீனாக வந்து டிமார்க்கேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மணி லாண்டரிங் ஆஸ்பெக்டை இடி தான் விசாரிக்கணுமா அப்படின்லாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இடி தான் விசாரிக்க வேண்டும். இப்போ பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லாத இடங்களில் ஒரே ஏஜென்சி விசாரிக்கும். இங்கே வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ப்ரெடிகேட் அஃபென்ஸை வந்து ஸ்டேட் போலீஸும் மெஷினரியும் அந்த மணி லாண்டரிங்கை அந்த ஸ்பெஷல் ஏஜென்சியும் விசாரிக்கிறாங்க. இது வந்து நாமளா கொண்டு வந்த சட்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் சில கடுமையான ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது, உலகளாவிய அமைப்பு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து அந்த ப்ரோக்ரஸ் எல்லாம் பார்த்து இன்னும் கடுமையாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த பிஎம்எல்ஏ அப்படின்றதெல்லாம். அதனால் விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியாக படலைங்க. ராத்திரிலாம் விசாரிக்கிறாங்க, ஃபோன் நம்பரெல்லாம் கேட்குறாங்க, ஃபோன் எல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்தோ இல்லை மற்ற ஸ்டேட் போலீஸோ ஒருத்தரை விசாரிக்கிறாங்க போது அவங்க ஃபோனை எடுக்கிறதே இல்லையா? இது மாதிரி எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ மட்டும் சொல்கிறாங்க இடி வந்து ஃபோனை கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. விசாரணைனா எல்லாம் தான் விசாரணை பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் போலீஸுக்கு மட்டும் ஒருவேளை இடிக்கு வந்து அந்த ஃபோனெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னா அதை கோட் பண்ணுங்க, சட்டப்படி அவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த நைட்டு விசாரணை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் தான் கேட்குறாங்க, இங்கெல்லாம் விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னா அவங்க அதான் சொல்லிட்டாங்க. அது பாருங்கள், அவங்கள வந்து மரியாதையாக தான் நடத்தினோம், அவங்களெல்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டோம், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்திருக்கணும். அவங்க சார்பாக அரசு போகிறதுன்றது தான் இப்போ அந்த தேவையில்லாத கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டாஸ்மாக் ஊழியர் அமைப்புன்றதை கூட விடுங்க, சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் இதை பாருங்கள், நான் வந்து ஒரு விமன், என்னை வந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் விசாரணை பண்ணாங்க, என்னுடைய மனித உரிமை மீறப்பட்டது அப்படின்னு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அரசாங்கம் போகுது அப்படின்னும் போது இப்போ இந்த கேள்விகள் தான் வரும், தேவையில்லாத கேள்விகள் தானே இது. அப்போ நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை அவர்கள் அதான் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள்லாம் அதான் சொல்கிறாங்க. ஏங்க அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகள் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. அப்போ இதில் மாட்ட போகிறது வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த இன்றைய முன்னாள் அமைச்சர்கள் தானே. அப்புறம் அதையே வந்து தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டும் ஒத்து வர போகிறது இல்லை. இது எனக்கு புரியல. இது அதிமுகவில் இருக்கவங்க தான் மாட்ட போகிறாங்க அப்படின்னா திமுக ஏன் அதை தடை பண்ணணும்னு சொல்லணும். அப்போ யார் மாட்ட போகிறாங்க? அதுதான் இப்போது எடப்பாடியார் அவர்கள் கேட்குறாங்க. இது பயங்கரமான இடியாப்ப சிக்கலாக இருக்குது. சரி, இப்போ அடுத்து இப்போ அண்ணாமலை வந்து விமர்சனம் வச்சு சொல்லுவேன். அண்ணாமலை எப்பயும் பேசுபொருளாக மாறிட்டே இருக்காரு. சீமான் கூட மேடை பகிர்ந்தாரு. இப்போ வந்து அதிமுக, நாம் தமிழர், பாஜக கூட்டணி அமையுமான்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் வரும்லாம் நான் நினைக்கலங்க. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சியோட கூட்டணிக்கு போனாலும் நாம் தமிழர் ஓட்டும் குறையும், அந்த கூட்டணியோட ஓட்டும் குறையும். இதுதான் என்னுடைய கருத்து. அது நிறைய எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் தனியாக தான் நின்றுட்டு இருப்பார், தனியாக தான் போயிட்டு இருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்றைக்கும் நம்ம ஆட்சி வரப்போகிறது கிடையாது, எம்எல்ஏ ஜெயிக்க போகிறது கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் தனியாக ஒரு படகு ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த படகு நீங்கள் வேறு யாராவது சேர்த்துனீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து மூழ்கிடும். அதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னொரு பேச்சு என்ன இருக்குன்னா, இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான லீடர்ஸ் இருங்க. அதிமுக பாஜக கூட்டணியா? என்ன கூட்டணி வந்துச்சா? கூட்டணி வரல சார், கூட்டணி வரதான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில செங்கோட்டையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான லீடர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வருது.
இங்க இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து அவர் பார்த்து வந்ததே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஏற்கனவே இங்க ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கு 2 கட்சி. அந்த இடத்துல முதல் நிலையில இருக்கிற பொதுச் செயலாளருக்கும், அடுத்த நிலையில இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதா தெரியுது. அந்த தலைவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய லீடர்ஸ போய் பார்த்து வருது. இங்க வந்து உரசல ஏற்படுத்தாதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்ல இதே அந்த ஒரு சிலர் ஆர் வாடவர் ஒரு பலர் கூட வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டணி முடிவாயிடுச்சு. அண்ணாமலையை தூக்கினாதான் வந்து கூட்டணி அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. அதிமுக கண்டிஷனுக்கு பாஜக ஒத்துக்கினாங்க. அதனால் அண்ணாமலை மாற்றப்பட போகின்றார் அப்படின்லாம் சொல்லிட்டு பாஜக பணிந்து விட்டது கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில ஏற்படுத்தாதா அப்படின்னா மறுபடியும் இது கான்ட்ரடிக்டரியா இருக்கு இல்லையா? கூட்டணி உருவாயிடுச்சுன்னு சொன்னால் செங்கோட்டையனை இவங்க பார்க்க போகிறது கிடையாது. செங்கோட்டையனை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கூட்டணின்றது இன்னி வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் அந்த கண்டிஷன் அண்ணாமலையை தூக்கணும்னு சொன்னது, அண்ணாமலை இருக்க வரைக்கும் கூட்டணி கிடையாதுன்றது, கூட்டணிக்காக திமுக அகற்றுவதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறது, என்னங்க ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகலையேங்க. அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு போன பேட்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அப்படியே அச்சு உடுப்பா அண்ணாமலை வந்து செப்டம்பர் மாதம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னு சொன்னமா, தம்ப்நெயில் தானே போடுன்னு சொன்னனா, நீ வேற நான் ஏதோ விளையாட்டாக சொன்னதை வச்சு தம்ப்நெயில் போட்டியா? 4-5 சேனலில் இப்போ அதே மாதிரி பேசினுக்கிறாங்க பார்த்தேன். அது மாதிரி ஏதாவது ஒன்று அச்சு விட வேண்டியதான். அன்னைக்கு ஏதாவது அச்சு விடணும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது 360 டிகிரியில் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் செங்கோட்டையனை அவங்க போய் பார்க்க போகிறது கிடையாது. அப்போது கூட்டணி அங்கே எதுவும் ஆகலைன்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு யானையை இந்த பக்கம் தொட்டு பார்த்துட்டு தொடப்பம் மாதிரி இருக்கின்றது, அந்த பக்கம் முறை மாதிரி இருக்கின்றது, அந்த மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். முழுசாக யானையை பார்த்தா தான் முடிவு சொல்ல முடியும். சரி, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு விசிட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, மதுரையில் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த சந்திப்பும் நடக்கல, அண்ணாமலையும் மேடையில் ஏற்றலை அப்படின்றதுனால அண்ணாமலைக்கு வந்து பதவி இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து அரசு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவர் வந்து இல்லாத ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? அவங்களே சொல்லிக்கிறேன் அவ்வளோதானே. இபிஎஸ் சொன்னாரா, ஓபிஎஸ் சொன்னாரா, இல்லை பாஜகலேருந்து யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்ல. யாரோ சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்போ வந்து சந்திக்கவில்லை அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதுக்கும் வந்து கட்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சந்திச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கே அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ல பார்த்தீங்களா முதல்ல சொன்னது நான், கேட்டது அன்புதாசன். சொல்லிக்கலாம். அது அப்படியே வரலாற்றில் எழுதி வச்சுக்க தம்பி. தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிச்சிட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்து 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி அண்ணாமலையே ஒரு க்ளீனாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, அதனால் கட்சி நிகழ்ச்சி கிடையாது, அதனால் நான் கலந்துக்கல அப்படின்னு. அது ஒரு மரபு. அரசு நிகழ்ச்சியில் வந்து அரசு சார்ந்தவர்கள் மட்டும் கலந்துக்கணும் அப்படின்னு. இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய காரில் புரோட்டோகாலை எல்லாம் வயலேட் பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுட்டு போனார். அப்போ அது என்ன சொல்வீங்க? அதனால தான் நான் சொன்னேன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் அப்படின்னு. ரைட்டா? இது வந்து மாநில நிகழ்ச்சி. அவர் சிஎம் மெட்டீரியல் கிடையாது, அவர் பிஎம் ஆக போகிறவர். அதனால் நீங்கள் மாநில நிகழ்ச்சியில் கலந்துக்க வேணாம், நீங்கள் நேராக அங்கே வந்துடுங்க அப்படின்ற குறியீடாக நான் பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நானும் எதிர்பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். அடிச்சு விடு தம்பி. என்ன இப்போ சார் அடுத்த தலைவராக வந்து நிர்மலா சீதாராமன் இங்கே வர போகிறாங்களோ, அவங்க தான் இங்கே வந்து அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் பாலமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அவங்க வந்து மாநில தலைவராக வரதுக்கான சான்ஸ் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்குள்ள நியூஸ் உனக்கு லீக் அவுட் ஆயிடுச்சா? ஆமாம் சார். இல்லை, இப்போதான் ஒரு இடத்துல நான் பேசிட்டு வந்தேன். எப்படி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாலமாக இருக்கின்றார். அவர் தான் பொதுச் செயலாளரா? அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க சார். இல்லை, அதிமுகவுக்கு வந்து எடப்பாடியார் தானே பொதுச் செயலாளர்? ஆமாம் சார். அப்போது செங்கோட்டையின் பொதுச் செயலாளர்னா இல்லை, ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு சேனலில் அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டுனுக்கிறாங்க. அப்போ எத்தனை பொதுச் செயலாளர் இப்போ ஒரு கட்சிக்கு? அப்போ கட்சி உடையுது. இபிஎஸ் வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலன்னா செங்கோட்டையனை வச்சு அதிமுக அவங்க கூட்டிட்டு வரதா பேச்சு சார். அதிமுக எப்படி ஒட்டு மொத்தமாக இபிஎஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் கூட்டு போயிடுவார் அவரு? எத்தனை பேர் அவர் பின்னாடி போவாங்க? இப்போ அது உடையும். சரியா? அப்போ உடையிறது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிற கூட்டணிக்கு வந்து பேக் ஃபயர் தானே. இதை ஏன் இப்படியே பேசிட்டு இருக்காங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அதிமுக உடைச்சி தான் கூட்டுட்டு வரும். அப்போது அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தலைவராக வந்து அந்த உடைந்த கூட்டணியோட அவங்க சேர்ந்துக்கின்னு இந்த பக்கம் பாஜகவையும் அப்படி உடைச்சிட்டு இது எப்படி பாது?
ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள், அவரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவர்கள், இப்போ அவரை கட்டம் கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது. அப்போ நீங்க அதிமுக உடைக்கிறீங்களோ இல்லையா, அவங்க இங்க தலைவரா வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக ஒழிஞ்சிரும். நீங்களே ஒரு உடைஞ்ச ஓட்டை வைத்துக்கொண்டு இன்னொரு ஓட்டை உடைச்சு இந்த ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சு நாங்க இதை வச்சுக்கின்னு நாங்க கடல்ல பயணம் போவோம் அப்படின்னு சொன்னா சரி விடுங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி தமிழக பாஜகவா, தமிழ்நாடு காங்கிரஸ் பாஜக மாதிரி? இல்ல தமிழக ஜனதா கட்சி அப்படி வச்சுக்கலாமா? தமிழக எதையோ ஒன்று சொல்லுங்கப்பா. சரி, அந்த அளவுக்கு தான் இங்க வந்து உட்கட்சி சண்டை இருக்கா? ஏன்னா ஒரு தலைவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி, அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்களோ அதை எடுத்துக்க போறாரு. ஆனா இவங்க தனித்தனியா அவங்களோட விருப்பத்தை வந்து வெளிப்படையா சொல்றது இங்க வந்து பிரச்சனை தானே உருவாக்கும் கட்சிக்குள்ள. அதாவதுங்க, இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய பேர் லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. கட்சி தலைமை சொல்றதை கேட்கணும் அப்படின்னு. ஆனா அதே கட்சி தலைமை கிட்ட வந்து இவரை தலைவராக கொண்டு வாங்கன்றது, இல்லை அவரை மாத்துங்கன்னு சொல்றது, அப்போ அது மட்டும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினதாகாதா? யார் பண்றாங்கன்னு என்ன கேட்காதீங்க. கேட்குற கேள்வி இதுதான். தலைமை ஒத்துற தலைவர்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நீங்க அதை ஏத்துக்கின்னு அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதை விட்டுட்டு அவர் ஒரு பாதையில் போயிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது இவங்க தனியா வந்து ஒரு அரசியல் நடத்துறது, அதுல சில பிரச்சனைகள், அங்கேருந்து அவர் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? அவங்க தான் விமர்சனம் வைக்கிறாங்க, அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி வந்து உடைஞ்சிச்சு, அதனால தான் எங்களுக்கு சீட் வந்து வரல அப்படின்னு பேசுறாங்களே. கூட்டணி ஒன்றா இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணீங்க? 21 என்ன பண்ணீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. 19 என்ன பண்ணீங்க? இன்னும் அப்படியே பெருசா சாதிச்சிட்டா மாதிரி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இப்போ வந்து சிஎஸ்கே என்னங்க நாங்கள் 5 தடவை கப்பு வின் பண்ணோம், இப்போ தோத்து நிற்கிறோமே அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ அர்த்தம் இருக்குது. ஆர்சிபி தோத்து போயிட்டு என்னங்க நான் ஏய் நீ என்னைக்கடா கப்பு ஜெயிச்சிக்கிற? கிறிஸ்கையில் இருக்கும் போதே, அதுவும் நீங்க கேள்விப்பட்டேன் ஒரு மேட்ச்ல 17 சிக்ஸர் அடிச்சாராம் மனுஷன். எப்பா என்னங்கடா அது அப்படின்னு 17 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அவர் இருக்கும்போதே இவங்க கப்பு வாங்கல, இப்போ அவங்க வந்து நாங்க ஜெயிக்கவே இல்லையான்னு புலம்பினா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க வந்து ஏதோ பெருசா சாதிச்சிங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னு அந்த 21 ஆட்சியை பிடித்திருந்து அதுக்கப்புறம் 24 கூட்டணி ஒஞ்சி போயிருந்ததுன்னா அண்ணாமலையால தான் கூட்டணி ஒஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னும் போது அப்புறம் இவரால தான் கூட்டணி உடைந்து விட்டது. சரி, இப்போ நான் கேட்குறேன், தலைமைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ வந்து டெல்லி தலைமை ஒத்துக்கின்னு தானே கூட்டணி உடைஞ்சது? அவர் அண்ணாமலையோட தன்னிச்சையான டிசிஷன் தான் நடந்திருக்காது இல்லை? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை சரி இப்போ அவரால் தான் கூட்டணி உடைஞ்சது. அப்போது பாஜக மேலிடம் பரவாயில்லைங்க நம்ம கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அப்பவே அண்ணாமலையை மாத்திருப்பாங்களா மாட்டாங்களா? மாத்திருப்பாங்க. மாத்தல. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க ஒத்துக்கினாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப தலைமை ஒத்துக்கின ஒரு விஷயத்தை இங்க கேள்வி கேட்கறது அப்படின்றது இது கட்சி கட்டுப்பாடு மீறினதாவாதா? என்னங்க லாஜிக் இல்லாம பேசினுக்கிறீங்களே நீங்க. உங்களுக்காக வேணும்னா கட்சி கட்டுப்பாடு, அப்ப அண்ணாமலைக்கு மட்டும்தான் எல்லா கட்டுப்பாடும், மற்றவங்களுக்குலாம் அந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. தலைவர் பதவியில் இருந்தால் அவர் வந்து அப்படியே கட்டுப்பட்டு இருக்கணும், மற்றவங்கலாம் என்ன ஒன்றா கேள்வி கேட்பாங்க. கவர்னர் பதவியில் இருந்துட்டு ராஜினாமா போட்டு கபால் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும். சரி, இதெல்லாம் கணக்கு. சார் பிரஸ் மீட் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இங்க வந்து தமிழக பாஜக தலைவருக்கான ரேஸ்ல நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அங்கதான் ரேஸே இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டார்ல, பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணா போஸ்டா சார்? இல்லை, போட்டி இருந்தா தானே போட்டியில் நான் இருக்கனா இல்லையா அப்படின்றது. போட்டியே இல்லை, அப்புறம் நான் எப்படி அங்கே இருப்பேன்? அப்படி அந்த குறியீடா நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை புரிஞ்சுக்க தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தம்பி? ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.